வணக்கம் உறவுகளே. இந்த உலகத்தில் எவ்வளவு விஷயங்கள் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. பல விஷயங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறையா மாறி இருக்கு. இந்த உலகம் எவ்வளோ தான் முன்னாடி இருந்ததை விட புதுசாக மாறினாலும் கடவுள் நம்பிக்கை இங்கே எல்லாருக்கும் மாறாமல் தான் இருக்குது. நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நம்ம நேராக தேடி போகிறது கடவுளை தான். அதனால் நம்ம கஷ்டம் வந்தால் மட்டும் கடவுளை நினைக்காம எப்போதுமே கடவுளை நினச்சி எல்லாருக்கும் நல்லது நினச்சி எல்லாருக்கும் நல்லதை நம்ம செய்வோம். நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சால் நாமளும் நல்லா இருப்போம், மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த உலகத்தில் எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு எல்லோரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயத்தினால பல பேர் கெட்டு போகிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி விஷயத்தில் நாம் என்ன பார்க்குறோன்றது தான் முக்கியமான விஷயமா இங்கே இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்த வீடியோ தான். இதை நம்ம பற்றி பேச போகிறோம். இன்ஸ்டாகிராம் பார்க்குறது நல்லதா கெட்டதான்றது நம்மக்குள்ளே போல். நாம் இன்ஸ்டாகிராமில் எதை பார்க்குறோம் அப்படின்றதா முக்கியம். நான் இன்ஸ்டாகிராம்லேருந்து பல நல்ல விஷயங்கள் பார்த்தேன். அதை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம். வாங்க என்ன வீடியோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோ பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன பையனையும் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு இன்ஜினியரிங் காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் கீழே இருக்க தகரத்தை பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு ஓட பார்க்குறான். அப்போதைக்கு அந்த இன்ஜினியர் பின்னாடியே ஓடி வந்து அதை வைப்பா, அதை வச்சுட்டு போ அப்படின்னு அந்த பையனை மிரட்டிடுறாரு. அந்த பையனும் அதை வச்சுட்டு போகிறான். இந்த அவர் யோசிக்கிறாரு, எதுக்காக இவன் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்றத அவர் பார்க்குறாரு. தினைக்கும் அவன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாரு. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனால் அங்கே ஒரு சின்ன வீட்டில் அவனும் அவங்க அம்மாவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அவன் எதுக்காக எடுத்திருக்கானா, அவன் மழை பெய்கிறப்ப அவன் வீடு நனையாமல் இருக்கிறதுக்காக தான் எடுத்திருக்கான். அதை இவர் புரிஞ்சுக்கிட்ட இன்ஜினியரு அதை பார்க்குறாரு. அதை பார்க்கறதுக்கு அப்புறம் திடீர்னு மழை பெய்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பையன் வெளியே வந்து பார்த்தா இவங்க வீடு நனையவே இல்லை. பார்த்தா அந்த வீடு கூரையாக கட்டி வச்சுருக்காங்க. அதை கட்டினது யாருன்னு பார்த்தா இவர் தான், இந்த இன்ஜினியர். இந்த மாதிரி ஒரு சிறிய மாற்றம் வந்து அந்த பையனோட வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்த மாதிரி, நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம மற்றவங்க செஞ்சோம்னா அந்த ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. இந்த வீடியோ நம்ம பார்த்தோம்னா, இங்கே ஒரு அழகான ஒரு பொண்ணு நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம பெண்களை வந்து அழகாக இருக்கவங்க அப்படி மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்க மனசை நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த வீடியோ பாருங்கள், யாரும் எல்லாமே பார்த்துட்டு ஆனால் போயிட்டுருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணை திரும்ப வந்து அவர் கை முடியலன்னோன்னா வந்து ஷூ கட்டி விடுறாங்க. இதாங்க மனசுன்றது ஆண்கள் பெண்கள் இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவான விஷயம். இந்த விஷயத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, இன்னும் பெண்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் தரும்னு நம்புகிறேன், உங்களுக்கும் எனக்கும். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு குழந்தைய தூக்கிட்டு அம்மா வந்து நகையில் அடகு வைக்க வந்திருக்காங்க நகை கடைக்கு. அந்த நகைக்கடை ஊழியர் வந்து அதை செக் பண்ணிட்டு அவங்களுக்கு அதுக்கேற்ற காசை கொடுக்குறாங்க. அவங்க அந்த நகையை திரும்பி பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமான்னு பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்த நகை. ஆனால் அவங்களுக்கு இப்போ காசு தேவைப்படுது. அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு திரும்ப அவங்கக்கிட்டே போயிட்டு அந்த நகையை கொடுத்துட்டு அவங்க அந்த காசை கொடுக்குறாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசையும் கொடுத்துட்டு அந்த நகையும் கொடுக்குறாரு. இந்த மனித நேயம்ன்றது இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவர்கிட்ட இந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம். இந்த மாதிரி நம்மளும் செஞ்சோம்னா பல பேர் இந்த உலகத்தில் நல்லா இருப்பாங்க. அடுத்தது, இது ஒரு சின்ன பிள்ளைங்க வீடியோ. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தா அவங்களும் ஸ்கூலில் போய் பல விஷயங்கள் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே புரியும். அடுத்த வீடியோ. பெரியவங்களே சில பேர் நம்ம கொடுக்குறதுக்கு மரியாதையை திரும்ப நமக்கு கொடுக்குறதில்ல. ஆனால் இந்த சின்ன பையன் செய்கிற இந்த செயலை பாருங்கள். வாங்குறப்ப அவன் கொடுக்குறாங்க. அதை வாங்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு தான் அந்த பையன் வாங்குகிறான். இந்த சின்ன பையன்கிட்டருந்தும் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியது இருக்குது. நமக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் நிற்கிறாங்க ப்ரைஸ் வாங்கிட்டு. உடனே இந்த பொண்ணை 3 பேர்த்தையும் கூப்பிட்டு ஒன்றா நிற்க வைக்கிறாங்க. இந்த உலகத்தை பொறுத்தவரையும் தான் போட்டி, பொறாமை அதெல்லாம். ஆனால் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்களையும் நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம எதை யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அதை நல்லபடியாக யூஸ் பண்ணால் எல்லாருக்கும் நல்லது.